அடுத்தபடியாக திருமணம் என்ற பந்தத்தை பற்றி யோக சித்தியில் அது எப்படி பார்க்கப்படுகிறது என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். காந்த முனை மாறி கவர்வதைப் போலுமே மாந்தருள் ஆண் பெண் மயக்கு. ஒரு காந்த ஊசியினுடைய வடக்கு முனை இன்னொன்று காந்த துண்டினுடைய தென் முனையை எப்படி கவர்வதோ அதுபோல ஆண் பெண்ணுடைய கலப்பும் உண்டாகிறது. ஆணும் பெண்ணும் மானிடத்தினுடைய இரண்டு தத்துவங்கள். எப்படி நீரும் நிலமும், மதியும் நிலவும், கதிரவனும் கதிரும் போல இதெல்லாம் ஒரு ஒருமைப்பாடு உடையது. பார்த்தா எதிரெதிராக இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு இணைப்புக்கு உண்டான ஒரு ஒருமைப்பாடு இருக்கு. பெண் நாதம், ஆண் பிந்து. நாத பிந்து விளக்கமே உலக வாழ்க்கை. இரண்டனுடைய கலப்பு தான் ஈகம். வாழ்க்கை என்ற ஒரு மின்சார பெட்டியில் காதல் என்ற கந்தக திராவகம் ஊற்றி ஆணாகிய செப்பு தகடும் பெண்ணாகிய துத்தனாக தகடும் இணைக்க பெற்றுள்ளது. அந்த தகடுகளை தாம்பர கம்பிகள் எப்படி காப்பர் கம்பிகள் பொருத்துவது போலவே ஆண்மையும் பெண்மையும் தூய காதல்ல பொருந்தி அற்புதங்கள் புரிகிறது. உலகை வளர்க்க மாயாசக்தி ஏவும் தடுக்க முடியாத சிருஷ்டி கனல் தான் இந்த காதல். காதல் மனமே கருத்திற்கு இனிய மனம் ஏதாம் வலும் மனம் என்று எண். இயல்பான காதலால இருவர் மனமொன்று செய்து கொள்ளும் திருமணமே கருத்திற்கு இனிய கல்யாணம். பிறர் கட்டாயத்தால் செய்யப்படுற பலவந்த கல்யாணம் மனப்பொருத்தம் இல்லாமல் வாது வழக்குகளில் தான் முடியும். வலு மனம் இயற்கைக்கு விரோதமான மனமாகும். காமவெறியால கன்னிகையை கெடுத்தல், கள்ள உறவு, பணத்துக்காக மானத்தை விற்பது, தூக்கி செல்வது, துரத்தி துரத்தி அணைப்பது, தூங்கும்போது சூதாய் புணர்ச்சி செய்வது, தன்மனை இருக்க பிறன்மனை நோக்குவது, மனமர கூடுதல், ஈடில்லாமல் இணைத்தல், இவை எல்லாமே வாழ்வை கெடுக்கும் வஞ்சனைகள் ஆகிறது. கள்ள புணர்ச்சி கனவிலும் கெட்டது, தீயது. உண்மை காதல் உள் உயிர் பற்றும். குருகுல கல்வியும் தொழில் பயிற்சியும் வீர பயிற்சியும் பெற்ற 24 வயது வாலிபன் இல்லற ஒழுக்கம் கற்று தேர்ந்து 18 வயது கன்னிகையை ஒருத்தியை காண்கிறான். இருவர் கண்களும் எதிரெதிர் நோக்குகின்றன. இவளை நமக்குரிய வாழ்க்கை துணவி என்று ஆண்மகம் இயல்பாக அறிகிறான். இவனே நமக்குரிய கேழ்வன், கணவன், துணைவன் என பெண் அமுதம் அவனை இயல்பாக காதலிக்கிறார். இருவர் உள்ளமும் ஒன்றாகின்றன. ஒருவரை ஒருவர் நாணத்தால் பார்க்கும் பொழுது மனம் பரவசமடைகிறது. ஒருவருள் ஒருவர் உரைகின்றார்கள். ஒருவரின்றி மற்றொருவர் வாழ முடியாது என்று உணர்கின்றார்கள். நாணப்பார்வை, மெல்ல அணி புன்முறுவல், நெருங்கிய நேயர்வால் நெஞ்சு அறிவித்தல், அன்பு கடிதம் அணியுற எழுதுவது, தூது அனுப்புவது, இனி என வழங்குவது, இசை விருந்து அளிப்பது, தனித்து பேசுவது, தன்னுடைய மனங்கலத்தல், ஒன்றி வாழும் உறுதி கொள்ளல், பெற்றோரிடத்தில் காதலை கூறல், பிறகு உலகம் அறிய திருமணம் புரிதல். இவ்வாறு படிப்படியாக காதல் வளர்ச்சி பெற்று கடிமணத்திற்கு வழிகோலும். பெண் வளர்ச்சி மிக விரைவு. ஆகையால ஆண் பெண்ணை விட 5-6 ஆண்டுகள் வயதில் பெருவனாய் இருக்க வேண்டும். வயதிற்கேற்ற வளர்ச்சி பெற்றிருக்கணும். நல்ல குணமணியாய் நானுடத்த நல்லாளை கொள்ளுக வாழ்வை குறித்து
இல்வாழ்க்கை கருதும் மனிதனுக்கு வாழ்வு துணை நலமான மனைவி வேண்டும். உத்தமமான குணங்களையே ஆபரணமாக கொண்டு நாணத்தையே ஆடையாக அணிந்த ஒரு நல்ல பெண் இயல்பாக காதலித்தால மனம் புரிந்து கொள்ள வேண்டும். புண்படா பேச்சு, பொறுமை, நல்ல நடை, அணிஷருக்கு, அழகு செருக்கு, இளமை செருக்கு, இன்மை, அடக்கம் இதெல்லாம் இல்லாதது. அணிஷருக்கு, அழகு செருக்கு, இளமை செருக்கு இல்லாமல் இருக்கிறது அடக்கம், அமைதி, சீர்மை, நேர்மை இவையெல்லாம் நாணம் என்று சொல்லப்படுகிறது. தூய கற்பு, வாய்மை, அன்பு, உள்ள கலப்பு, உயர்ந்த நன்னடை, மென்மை, இனிமை, டம்பம் இல்லாமல் இருக்கிறது, மட்டு மரியாதை, மங்கள மனையை வகிக்கும் திறமை, குடும்பத்தை ஆட்சி புரியும், கணவனே உயிரென கருதும் கற்பு, கல்வி அறிவு, இல்லற பயிற்சி இவையெல்லாம் பெண்ணுக்கு பெருமை தரும் சிறப்புகளாக ஆகிறது. குணவதியுடனே கூடி வாழணும். ஆக்கல், அழகு செயல், அன்பு, அறிவு, மெய்யுறுதி காக்கல் இவை பெண்டிற்கடன். சுசுருசியாக உணவாக்குவது, வீட்டை சுத்தமாக்கி அழகு செய்வது, கணவனிடமும் குழந்தைகளிடமும் சுற்றத்தாரிடமும் மற்றவரிடமும் அன்பை பேணுவது, கற்ற அறிவை மறவாமல் மேலே மேலே வளர்த்து கொள்வது, உண்மையான கற்பு உறுதியை எந்நாளும் காப்பது இதெல்லாம் குலப்பெண்டிரனுடைய கடமை. புன்னகை முகமும் பொன்னின் எழிலும் அன்ன நடையும் அமுத மொழியும் கிளியின் அழகும் குயில் இசையும் கடலே ஆகிய கருணை விழியும் கார் போல கூந்தலும் பேய் மதமற்ற தூய காதலும் பிரியான் நேசமும் பெண்மைக்கு அழகாகும். வீட்டை பெருக்கி கோலம் போடுவது, அழகு செய்வது, அலங்கரிப்பது, மலரணி செய்வது, தேய்ப்பது தேய்த்தல், தோய்ப்பது தோய்த்தல், உலர்த்துவது உலர்த்தல், குறித்த இடத்துல குறித்ததை வைப்பது, பழகும் பொருளெல்லாம் பாங்காய் அடுக்குவது, 3 வேளையும் முறையாய் சமைப்பது, கணவன் மகிழ கனிவுடன் சோறிடுவது, பிள்ளைகள் நாளும் பெரியவராக பாட்டும் கதையும் பரிவுடன் சொல்லுவது, திருவிளக்கேற்றி தெய்வம் வணங்குவது, உள்ள உருக கடவுளை பாடுவது, எல்லா உயிர்களும் என்புரல் வேண்டல், அளவுடன் அருந்தல், அளவுடன் உறங்கல், வந்த விருந்தை முகமலர்ந்து ஏற்றல். விருந்தினரை அப்படி முகமலர்ந்து ஏற்கணும். ஏழை எளியவருக்கு இயன்றதை தருவது, வரவிற்கு ஏற்ற செலவு செய்வது, அன்பையும் அறிவையும் அறத்தையும் வளர்ப்பது, உயிர் நலம் பேணுவது, உடல் நலம் பேணுவது, மன நலம் பேணுவது, மகார் நலம் பேணுவது, மணாளனுக்கு இணங்கிய மங்கள மனைவியினுடைய கடமைகள் தான் இதெல்லாம். இத்தகைய பத்தினி தான் குல சக்தி ஆவாள். கற்புயிர், நாணழகு, காரிகைக்கு நற்கணவன் சொற்படிதலாகும் சுகம். குல நலம் பேணும் பெண்ணிற்கு கற்பே உயிராகும், நாணமே அழகாகும். அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த கணவன் சொல்லிற்கு இணங்கி நடத்தலே சுகமாகும். உட்புறவு ஒற்றுமை, தூய உள்ளன்பு, குறிப்பறிந்து ஒழுகுவது, செயல்படுவது, உயிரினும் அருமையாய் கணவனை பேணுவது, கொழுநனுக்கு ஆவன குறைவர செய்வது, அளவுடன் வாழ்வது, அகந்த இல்லாமல் இருப்பது, இனிமை உரைப்பது, இனியென செய்வது, கணவன் தீய வழியில் நடந்தால் இதமாக திருத்தி நல்ல வழிப்படுத்துறது, அமைச்சனைப் போல யோசனை சொல்லுவது, தாயைப் போல நலம் நேயம் பேணுவது இவையெல்லாம் கற்புள்ள காரிகையினுடைய அழகாக இருக்கு. ஆகையினால ஒரு குடும்பம் உருவாவது திருமணத்தின் அடிப்படையில். அந்த திருமணத்தில் இன்றைய காலகட்டத்தினுடைய நோக்கம் என்பது இது போலெல்லாம் அமையுமேயானால்
நல்ல குடும்பம் உருவாகும், அதில் நல்ல உறவுகள் நல்லா இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனைகள் தான். அங்கு முதல்ல சந்தோஷம் போயிடும், அதுக்கப்புறம் அமைதி இருக்காது. எப்போவுமே ஒரு ஈகோ கிளாஷ், தான் என்கின்ற ஒரு போராட்டம். ஆகையினால இதையெல்லாம் உணர்ந்து இதில் ஒரு பயிற்சி இது போல இருக்கணும் என்பதாக புரிந்து கொண்டு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு உண்டான புத்திசாலித்தனம், புத்தி என்பது ஒவ்வொருத்தரிடமும் இன்றைக்கு பெருகி இருக்கு. ஆகையினால தேர்ந்தெடுத்து சரியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அது நிச்சயமாக அமையும்.